ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிளேஸ். லாஸ்ட் பார்ட்டில் லிம்போவில் நிறைய டிஃப்ரெண்ட் பசில்ஸ் பார்த்தோம். ஒவ்வொரு பசிலும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. சால்வ் பண்ணுறதே டஃப்பாக இருக்கிற அளவுக்கு ஒவ்வொரு பசிலும் கொடுத்துருந்தாங்க. அந்த பார்ட் பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம லிம்போவோட ஃபைனல் பார்ட் பார்க்க போகிறோம். இந்த கேம் பிளே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் பார்ட்டை நம்ம இதில் தான் விட்டுருந்தோம். ஏதோ ஒரு பட்டன் மாதிரி இருக்குங்க, இதில் ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஓ, மேலே போகுதுங்க. இது ஒரு மேக்னெட் பட்டனும் இருக்குது. இருங்க நேராக போய் பார்க்கலாம். நேராக ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கே. இங்கே ஒரு பீம் இருக்குது, அதில் ஒரு பீம் இருக்குது. ஓகே, மேக்னெட் மேலே ஆன் ஆகுது. ஓகே, என்ன பண்ணணும்? பண்ணிடுவோம். மறுபடியும் அந்த மேலே ஏறி பார்க்கலாம். இப்படி போய் அங்கே போனால் அந்த பக்கம் ஒன்றும் இல்லை. ரெண்டுமே மேலே ஏறிடுச்சு. ஆக்சுவலாக நான் பட்டன் அமுக்கும் போது ஒன்று தான் நமக்கு மேலே ஏறணும், ஒன்று கீழே வரணும். அதான் நினைக்கிறேன். ஓகே, கீழே வந்துடுச்சு. மேக்னெட் ஆன் பண்ணுறேன். இருங்க ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஐடியா. இது கொஞ்சம் மேலே இருக்குது, அது கொஞ்சம் கீழே இருக்குது, பார்த்தீங்களா? ஓகே, இருங்க. மேக்னெட் ஆன்லேயே இருக்கட்டும். மேலே தானே மேக்னெட் ஃபோர்ஸ் இருக்குது. இது ஆஃப் பண்ணாலும் ஓகே, ஆஃப் பண்ணாலும் மேக்னெட் மேலே ஒட்டி இருக்கிறனால கீழே வர மாட்டேங்குது. ஓகே, இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன், கீழே வருது. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கே. ஓகே ஓகே, டன் 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 டன். இப்போ நான் மேக்னெட் ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கீழே இருக்குது, அது கொஞ்சம் மேலே இருக்குது, பார்த்தீங்களா? மேலே போய் ஒட்டினா மட்டும் அது ஒட்டிக்கும். கொஞ்சம் நான் ஆஃப் பண்ணிட்டு விட்றேன், விழுந்துருச்சு. சூப்பர், செம்ம. மேலே மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் அது ஒட்டிக்கிச்சுங்க. நான் இந்த பட்டன் ஆஃப் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஓ, இது டிஸ்டன்ஸ் அது கொஞ்சம் மேலே இருக்குது, கொஞ்சம் கீழே இருக்குது, பார்த்தீங்களா? அது கரெக்டாக ஒட்டவும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா இது கரெக்டாக ஒட்டுறதுக்கு முன்னாடி கீழே வந்துடுது. ஓகே சூப்பர். இது நான் மேலேயும் கீழேயும் அடுத்தது வந்திருக்கு. ஏதோ ரோப் மாதிரி இருக்குங்க. ரோப் பிடிச்சி போகணுமா? இந்த பக்கம் ஏதாவது போகணுமா? இல்லை, ஏதோ சத்தம் கேட்குது. ஓ, ரோப்பில் போகணுமா நம்ம? ரோப் கார். சூப்பர். ஐயோ, போயிடுச்சு அதுக்குள்ளே. டைமிங் மிஸ் ஆகுதோ? சரி ஓகே, அதை கரெக்டாக வர்றதுக்குள்ளே நம்ம கரெக்டாக அமுக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வரும்போது அமைக்கிறணும். எல்லாமே டைமிங் தாங்க. ஒரு செகண்ட் 2 செகண்ட் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி குட்டி. ஐயோ, இப்போவும் டைமிங் மிஸ்ஸுங்க. இருங்க, இந்த டைம் கொஞ்சம் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணலாம். அது அங்கே கரெக்டாக தெரியும் போதே நம்ம அமைக்க விட்ருவோங்க. இப்போ அமைக்கலாங்க. அது அப்படியே ரிவர்ஸ் வந்து போகிறதுக்குள்ள நம்ம பிடிச்சிடலாம். சாம வேறு லெவலு. ஐயோ, கத்தி கத்தியாக நிற்கிது, கம்பி கம்பியா குதிச்சுரே. அப்பா, குதிக்காமல் இருந்தோன்னா சொருகி இருக்கும். ஐயோ, எங்கெங்கே போகுது? ஐயோ, அங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, எங்கெங்கே போகுது? அது ஏதோ ஒரு பட்டன் மாதிரி இருந்துச்சுல்ல. இருங்க, ஏரோ மார்க் ரைட் சைடில் கொடுத்துருக்கு. ஐயோ, எங்கே நிற்கிறேன்? கீழே ஐயோ, என்னங்க இப்படிலாம் வருது? இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஓகே, ஜம்ப் பண்ணி அப்போ நம்ம கீழே குதிக்கணுமா? போச்சு, கரெக்டாக எலக்ட்ரிசிட்டி. செத்துட்டேன். எலக்ட்ரிசிட்டி வந்துட்டுருக்குங்க. கரெக்டாக கூச்சாதில் தாங்க குதிக்குது. என்ன பண்ணுறது அப்புறம்? ஓ, எலக்ட்ரிசிட்டி போகும்போது வரணும். ஓகே, ஜம்ப் பண்ணிடு. சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி வரலப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸு. இப்போ ஓடிக்கலாங்க. ஜம்ப்பு. அவ்வளோதான். ஆமாடியோ, இப்போ எங்கே போகணும்? கீழே. ஓகே, அதில் எலக்ட்ரிசிட்டி வருது. ஜம்ப்பு. இங்கே ரோப் இருக்குது, குதிச்சுரே. அப்பா, எல்லாமே ஒரு செகண்ட் டைமிங் தாங்க. ஒரு செகண்ட் நம்ம மிஸ் பண்ணோம் வைங்களேன், அவ்வளோதான். ஒரு செகண்ட் கூட இல்லை. இப்போ இன்னும் டயர் மாதிரி இருக்கிற தொங்கிட்டு இருக்கு. ரைட்டில் தான் வழி போகுது. லெஃப்டில் ஒன்றும் இல்லைங்க, ரைட்லேயே போயிடலாம். ஓகே, வந்துட்டோம். இது என்னது? இதுலேயும் மறுபடியும் ஏரோ மார்க்கு மேலே அப்பாரோ போட்டிருக்குங்க. மேலே போய் என்ன பண்ணணும்? சரி, அமைக்கி பார்ப்போம். ஓகே, ஒரு பெட்டி மேலே வருது. ஓகே, அப்போ மேலே ஏறணுமா? இந்த பக்கம் என்னங்க டைம் ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. இது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்குமா அப்போ? ஓகே, அதுக்கு மேலே இடம் போகுது பாருங்க. ஓகே சூப்பர். இருங்க இப்போ கரெக்டாக அமைக்கிடலாங்க. கொஞ்ச நேரத்துக்கு தாங்க இருக்குது இந்த கிராவிட்டி ஃபோர்ஸு. இங்கே ஜம்ப் பண்ணிவிட்டு ஒரு ஜம்ப் அடிச்சிருவோம். ஓகே, அவ்வளோ. இதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது இதில். ஓகே, இது எடுக்கிறதுக்கு தானே அந்த பால் இங்கே நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோமே. ஐயோ, இது எடுக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வந்தோமா?
ஓகே, அங்கே வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம அந்த பக்கம் தாங்க போகணும். இருங்க, அந்த பக்கம் அந்த பாக்ஸ் நம்ம தள்ளிட்டு போகணும். அந்த பக்கம் இருக்கு பாருங்க இடம். பாக்ஸை தள்ளிட்டு போகிற வரைக்கும் இருக்குமான்னு தெரிலங்க. இருங்க இருங்க இருங்க, நான் கொஞ்சம் ஓடி போயிட்டு மறுபடியும் அமுக்கி விட்டு வந்துடுறேங்க. நினச்சேன் பாக்ஸ் தள்ளிட்டு போய் தான் நான் கீழே விழுந்திருப்பேன். இருங்க, இப்போ தள்ளிட்டு போகலாம். ஏற வரைக்கும் டைம் இருக்காது. மறுபடியும் போய் அமுக்கிட்டு வந்துடுறேன். கீழே வேற வேற இருக்கு. ஸோ நம்ம இன்னொரு டைம் அமுக்கிட்டு இப்போ ஓடிடலாங்க. கரெக்டாக இருக்குங்க. குட்டு 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 ஓடு 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 ஜம்ப்பு இங்கேருந்தே பண்ணிடு. அடுத்த ஒரு ஜம்ப். ஐயோ, ஏறா ஏறா சாடா, ஜம்ப் பண்ணிடு. அப்பா, மறுபடியும் ஒரு இதுங்க. அப்பா அமுக்கிட்டேன். ஓகே, டன். சூப்பரு. என்ன பண்ணணும்? கன் இருக்கு. ஓ, ஆட்டோமேட்டிக்காக எதுவும் கீழே விழுற மாதிரி தானே. கன் இருக்கு, மேக்னெட்டிக் இருக்கு, அங்கே மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கு அந்த பீமு. ஓகே, டன். கொஞ்சம் இருங்க இருங்க இருங்க, நம்ம டைமிங் தாங்க முக்கியம். அதை மேக்னெட் ஃபோர்ஸ் நம்ம ஆஃப் பண்ணிட்டு மேலே ஏறிடணும். கரெக்டா? ஐயோ, டைமிங் விட்டுட்டானே. இருங்க இருங்க, புரிஞ்சிருச்சு எனக்கு எப்படின்னு. செமையாக வச்சுருக்கானுங்க. இப்போ ஒரு ஜம்ப்பு, மேக்னெட் ஃபோர்ஸ் ஆஃப்னு இப்போ மேலே ஏறிடு. ஓகே, இப்போ இது மேலே ஏறி இருக்கு. கரெக்டா? இந்த பக்கம் வந்துட்டேன். கரெக்டாக தாங்க இருக்கும். ஓடிடே. கரெக்டாக இருக்குங்க. மேக்னெட் ஃபோர்ஸ் ஆன் பண்ணிட்டணும். இல்லை, ஆஃபில் தானே இருக்குது. ஓகே, சூப்பர். இப்போ மேலே இருக்கலாங்க. அந்த ஒரு டைமுக்கு மட்டும் தாங்க ஆன் ஆகுது. அப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அடிச்சிருந்துச்சுன்னா மண்டை உடஞ்சிருக்கும். ஓகே, இப்போ கீழே இறங்கணுமா? ஓகே, கீழே எங்கள் கன்று இருக்குது. ஒத்துச்சிட்டு ஓகேங்க, இது மேலே ஏறிடலாங்க. ஐயோ, பட்டுருச்சா? சுட்டுருச்சா? அப்போ ஜஸ்ட்டு சரி, ஓகே, பரவாயில்ல, விடுங்க. கரெக்டாக டைமிங்கில் கரெக்டாக ஜம்ப் பண்ணிடு. அப்பா, வந்துட்டாங்க மேலே. ஓடிடலாம் ஓடிடலாம் ஓடிடலாம். திரும்பி மறுபடியும் கீழே தான் இருக்கும். ஓகே, சூப்பருங்க, வந்துட்டோங்க கீழே. மேலே ஒரு இருக்குது. அடுத்து எங்கே போகணும் யோசிப்போம். ஐயோ, இங்கே வரைக்கும் வருமா இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸு, இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்? ஓகே, மேலே தூக்குதுங்க. அப்போ நம்ம ஓடணும். கீழே ஒரு வேறு இருக்குது. இங்கே ஜம்ப் அடிப்போம். ஐயோ, இன்னும் கொஞ்சம் ஜம்ப் பண்ணியிருக்கணுங்க. என்னங்க இது ஃபுல்லாகவே டைமிங்கில் தாங்க இருக்குது எல்லாமே. ஓடு 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 ஜம்ப்பு. சூப்பர், கீழே எடுத்துருச்சு. இருங்க இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜம்ப் பண்ணலாம். இப்போ ஓடலாங்க, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா, வந்துட்டேன், சந்தோஷம். சூப்பருங்க, ஒரு லைட் வருது. அது என்னங்க, ஏதோ ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அடைச்சிருக்கு. லைட்டாக கிளாஸா? மேலே ஒரு அரை மார்க் இருக்கா? இருங்க, சைடில் ஃபஸ்ட்டு ஓடி பார்க்கலாம். போக முடியாதுன்னு நினைக்கிறாங்க இவ்வளோ தூரம். ஆமாங்க, போக முடியல. போச்சு. இச்சிச்சோ, மேலே போச்சு போச்சு. ஓகே, மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்குங்க. இருங்க, நம்ம மறுபடியும் ரைட் சைடில் போக முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். இருங்க, ஒரு ஜம்ப் பண்ணிட்டு போய் பார்க்கலாங்க. ரைட்டில் வலிமை தான், அது அங்கே தான் வலி மாதிரி இருக்குது. இன்னொன்று மேலே ஆரோ மார்க் ஒன்று போட்டிருக்கு, மேலேயும் ஒன்று இருக்குது. ஓடி பார்க்கலாங்க. இருங்க, இப்போ ஓடி போங்க, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, போக முடியலங்க, அதுக்குள்ளே மேலே தூக்கிடுது. ஸோ நம்ம மேலே தாங்க போகணும். மேலே ஆரோ மார்க் இருக்கு பாருங்க. ஜம்ப் பண்ணிட்டு ஒரு ஆரோ மார்க் அமைக்கி பார்ப்போம். ஐயோ, இது எலக்ட்ரிசிட்டியா? அப்போ மேலேயும் போக முடியாது. அப்போ நம்ம கீழே தாங்க போகணும். அந்த கண்ணாடி மாதிரி ஒரு மாதிரி அடைச்சிருக்காங்க பாருங்க. ஓகே, அப்போ நம்ம வந்து மேலே போயிட்டு கீழே வரும்போது ஆரோ மார்க் அமுக்கணும். அப்போ தான் நம்ம கீழே போக முடியும். கரெக்டா? கரெக்டு, சூப்பர். ஓகேங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேலேயும் வேறு இருக்குது. கரெக்டாக அமுக்கணும். கீழே வந்து ஐயோ போச்சு. டைமிங் தாங்க மேட்ரு இதில். கரெக்டாக இருக்குமா? ஐயோ ஐயோ போச்சு. இதில் எடுத்துட்டேன். கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டுங்க, நான் யோசிச்சது தான் கரெக்டு. கரெக்டாக டைமிங்க்கு மேலே போயிட்டு கீழே வரும்போது நம்ம ஆரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ கரெக்டாக இருக்குமா? கரெக்டுங்க, பெர்ஃபெக்ட். சாம. வாவ், ஸ்லோ மோஷனு. கண்ணாடி தான் அது, உடச்சிட்டான். சூப்பருங்க, உள்ள வந்தாச்சுங்க. ரொம்ப ஸ்லோ மோஷனாக வருது. முடிஞ்சிச்சா கேமு? சமாட்டி. இதுக்கெல்லாம் சாக மாட்டானா? ஓகேங்க, ரொம்ப ஸ்லோ மோஷனில் போகுது கேமு. என்னடா இவ்வளோ ஸ்லோ மோஷன் பண்ணியிருக்கீங்க? ஒரு லைட் அடிக்குது, இங்கேருந்து வருது.
சூப்பருங்க. வேற ஏதோ ஒரு வேர்ல்டுக்குள்ள வந்து விழுந்த மாதிரி விழுறான். கண்ணாடி உடச்சிட்டு வந்து செத்துட்டானா? அவ்வளோதானா? ஏய் ஏதாவது பட்டன் அமுக்கணுமா? எந்திப்பானா? என்னங்க ஒன்றுமே அசையவே மாட்டேங்கிறான். நானும் ஏதோ பட்டன் அமைக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்க. லைட் எரியுது. எந்திக்கிறான். ஓகே. ஓ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆயிருமா கேமு? முடிஞ்சிருச்சா அப்போ? ஐயோ! இருங்க லெஃப்ட் சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போம். கண்ணாடியை காணோம். வேற மாதிரி இருக்கு இடம். தண்ணிலாம் இருக்குது. கேம் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இங்கே ஒன்றுமே இல்லை பாருங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்படி தானே வரும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? அப்போ கேம் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேங்க. இருங்க கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இதான் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். இங்கே இவ்வளோ தூரம் போக மாட்டானே. இவ்வளோ தூரம் போவானா? ஞாபகம் இல்லையே. ஓ எங்க இந்த பொண்ணுங்க இந்த ஸ்டார்ட் இடையில ஒரு இதில் வந்தா பார்த்தீங்களா, வந்து நம்ம திரும்பி போயிட்டு வரும்போது காணாமல் போயிட்டா. இந்த பொண்ணை தேடி தாங்க இவன் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். அரே பையா, இந்த பொண்ணை தேடி தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்தியா? என்ன ரிஸ்க்கு? சூப்பருங்க. இந்த கிளைமேக்ஸ் சீன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம எதிர்பார்க்குற சீன் எங்கே வரப்போகுது? சூப்பருங்க. கேம் நம்ம முடிச்சிட்டோம். சூப்பராக ஒரு வழியாக நம்ம 2வது கேமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். லிம்போ பசில் கேமு. எல்லாரும் கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான கேமு. சின்ன கேம் தான். ஒரு 1.5 மணி நேரம் விளாண்டாவே முடிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாகவே. செம்ம கேமுங்க. கண்டிப்பாக மஸ்ட் ப்ளே கேம் இது. நல்லா விளையாடுங்க. நல்லாயிருக்கும். பெரிய ஸ்பெக்லாம் தேவையில்லை இந்த கேம் விளாட்றதுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ லிம்போ ஒரு பசில் கேம் முடிச்சிட்டோம். ஆல்ரெடி ஒரு ரேசிங் கேம் என்எஃப்எஸ் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோன்னா அப்படியே வேற ஒரு ஜேனருக்கு போக போகிறோங்க. ஆக்ஷன் அட்வென்ச்சரில் ஒரு அண்டர் ரேட்டட் கேம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கேம். நான் ப்ளே பண்ணதில்லை. இன்னொருத்தர் ப்ளே பண்ணதை நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி ஒரு கேமு என்னோட சின்ன வயசில் விளையாடணும்னு நினச்ச ஒரு கேமு. அதை தான் இப்போ நான் ப்ளே பண்ண போகிறேன். அது என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேன் ஆரிஜின்ஸ் வூல்வரின். இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ஹை கான்ஃபிகரேஷன் சிஸ்டம்லாம் தேவையே இல்லைங்க. இது ஒரு லோ ஸ்பெக் காட் ஆஃப் வார்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கில்லிங்ஸ் எல்லாமே ப்ரூட்டலாக இருக்கும். ஆனால் கிராஃபிக்ஸும் செம்மையாக இருக்குங்க. அந்தளவுக்கு லோ ஸ்பெக்குங்கிறனால கிராஃபிக்ஸும் டவுனாலாம் இருக்காது. செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஃபைட்டிங், அட்வென்ச்சர், ஆக்ஷன் எல்லாமே செம்மையாக இருக்கும் இந்த கேமில். ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். எப்பவும் கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.